எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்ன விஷயம்னு சொன்னால், ஏதாச்சும் ஒரு விஷயம் சாதிக்கணும்னு சொன்னால் நாங்கள் தனியாக நின்று தான் சில விஷயம் சாதிக்க வேண்டி வரும். எங்கேயாவது நாங்கள் போகணும் வரணும்னு சொன்னால் யாரையும் கூப்பிட்டா உடனே வர மாட்டாங்க. ஆனால் எனக்காக ஒரு ஜீவன் இருக்குது, நான் எப்படா கூப்பிடுவேன் தான் வரலாம்ன்ற மாதிரி. அவன் வேறு யாரும் இல்லை, என்னோட ரோக்கி தான். வாக்கிங் போகணும் வாகனத்தில் கூப்பிட்டோன்னா ஆள் வந்துட்டுது. இப்போ சரி என்று சொல்லி நானும் போயிட்டு வாக்கிங் போய் கொண்டதுனால் வாக்கிங் மட்டுமில்லை, இன்றைக்கு கொஞ்சம் தூரம் ஓடணும்னு சொல்லியும் பிளான் பண்ணிட்டு போனாங்க. போன வருஷம் நிறைய டார்கெட் வந்து முடிச்சிருக்கேன், சிலது வந்து பெண்டிங்கில் நிற்குது. அந்த பெண்டிங்கில் நிற்கிற விஷயத்த இந்த வருஷம் முடிக்கணும். போன வருஷம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களோட மாறி மாறி வாக்கிங் எல்லாம் போனது, ஆனால் அவை வெறி வினம் இடையில நின்று வினம். ஆனால் இந்த ரோக்கி மட்டும் எப்போ கூப்பிட்டாலும் ஓடி வந்துடும். ஸோ அதால் நான் கவலைப்பட தேவையில்லை. இப்போ அவரை கூட்டிக் கொண்டு வாக்கிங்க்கு போயிட்டேன். இதுதான் எங்களோட திருநகர் ப்ளே கிரவுண்ட். இங்கே வந்து காலையில் வந்து நேரத்துக்கு போனால் வாக்கிங் போகலாம், மற்றது ஓடுறேன்னு சொன்னால் ஓடலாம். ஒருத்தரும் பெரிய அளவுக்கு வர மாட்டினோம். கொஞ்சம் டைம் ஆன பிறகு சிலாக்கள் அதை வளர்க்குற நாய்களை வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வருவினோம். மற்றபடி இங்கே பெருசாக ஆக்கள் விடிய வெள்ளன்னு நிற்க மாட்டோம். அப்போ விடிய வெள்ளனா போய் இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். பின்னேரம் வந்து விளையாடுறதுக்கு ஆக்கள் வருவினோம். அப்போ அதால் பின்னேற டைம் வந்து நாங்கள் போக இயலாதவங்க, விளையாடி கொண்டிருக்கிற நேரம் செய்ய இயலாதானே. இப்போ இன்றைக்கு விடியவே போயிருந்தேன். நான் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நாங்கள் செய்யணும்னு சொன்னால் அதை தொடர்ந்து செய்யணும். அதை தொடர்ந்து செய்யும்போது தான் அதோட சக்தி வந்து வளர்ந்து கொண்டே வரும். ஒரு காம்பவுண்ட் எஃபெக்ட் மாதிரி வளர்ந்து கொண்டே வரும். நாங்கள் ஒரு விஷயத்தை எல்லாருமே முயற்சி செய்வோம். முயற்சி செய்கிற விஷயத்தை இடையிலேயே நிப்பாட்டிடுவோம். நாங்கள் வந்து இடையிலே நிப்பாட்டுறதால தான் நிறைய பேரால் வந்து அவையோட கனவுகளையும் வந்து அடைய இயலாமல் போகிறது. அதோட ஒர்க் அவுட் வந்து நிறைய பேருக்கு செய்கிறதுக்கு விருப்பம், ஆனால் செய்ய மாட்டேன். ஏன்னு சொன்னால் அவைக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தடையாக இருக்கும். நிறைய காரணம் வந்து சொல்லிக்கொண்டே இருப்பினோம். ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் வந்து கண்டிப்பாக உடற்பயிற்சி மிக முக்கியமான தேவையாக இருக்குது. ஏண்டா இப்போ இருக்கிற சூழல் வந்து சரியான ஒரு நெருக்கடியான சூழல். உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கும். இப்போ அதால் நாங்கள் சரியான உடற்பயிற்சி செய்யாட்டிக்கு நிறைய நோய்கள் வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது. நாங்கள் நோய் வந்த பிறகு அதுக்குண்டு செலவழிக்காமல் நோய் வாரத்துக்கு முதலே நாங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்ன்றதை பார்ப்போம். அந்த வகையில் நான் இந்த வருஷம் மேக்ஸிமம் அதை வந்து முயற்சி செய்து கொண்டு வரேன். இப்போ ரவுண்டுக்கு போயிட்டு சுற்றி கொஞ்சம் தூரம் நடந்து நாங்களேன்னு சொன்னால் 2 நாள் ஆச்சு ஓடி எடுத்த உடனே ஓட விழிக்கிட்டோம்னு சொன்னால் உடல் வந்து அதுக்கு ஒத்துழைக்காது. அதால் முதலாவது இந்த கிரவுண்டை சுற்றி நடந்துட்டு பிறகு தான் ஓடினேன். கடலாக நீயும் மாறினால் அதில் மூழ்கி மூழ்கி அலையாவே. ஆடிப்பாடி வேலை செஞ்சால் அலுப்பு இருக்காதுன்ற மாதிரி நாங்கள் பாடல்களை வந்து கேட்டுக்கொண்டு நாங்கள் செய்கிற ஒர்க் அவுட்டை வந்து ஜாலியாகவே செய்துட்டு போனால் அது வந்து ஒரு கஷ்டமான விஷயமாகவே தெரியாது. அதுக்காண்டி தான் நான் ஜேவியல் இல்லாமல் ஒர்க் அவுட்டுக்கு இறங்குறதே இல்லை. சின்ன சின்ன பாட்டுகளையும் இடையில் போட்டு வீடியோ எடுத்துட்டு அப்படியே வந்து நாங்கள் இப்போ வரும்போது ஒரு சம்பவம் உண்டு. அங்கே இன்னொரு ஆள் வந்து ஒரு பெரிய நாயை ஒன்றை கொண்டு வந்துட்டார். இப்போ ரோக்கியை
கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக போகுது எனக்கு. அதால் நான் என்ன செஞ்சேனாண்டா, ஏன் சும்மா தேவையில்லாத பிரச்சனையால் இழுத்துட்டுருவோம்னு பாவான்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டு வந்தாச்சு. முதல் வர இல்லை பார்த்து கொண்டே நின்றவர். அவருக்கு இப்படியான ஆக்களை கண்டா பிடிக்கும், ஆனால் ஊர் நாய்களை கண்டா பிடிக்காது. அது என்ன விசித்திரமான குணம்னு தெரியல. இவரும் பார்த்து கொண்டு இருக்கிறார். சரி வரையில் நான் ஆளை கூட்டி கொண்டு வந்துட்டேன். பிறகு எதுவும் கடைப்பட்டு பிரச்சனையானாலும் மீன் தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்லி ஆளை கூட்டி கொண்டு வந்துட்டேன். சரியா 5:30 கிளம்பி 1:30 மணித்தியாலம் மினக்கட்டு வெளிக்கிட்டு போய் வாக்கிங் கொஞ்சம் முடிச்சிருக்கேன், கொஞ்சம் ஓடி இருக்கிறேன். போன வருஷம் ஒரு டார்கெட் வச்சுருந்தேன் நான். இது ஒரு 10 கிலோ வெயிட் வந்து குறைக்கணும்னு சொல்லி அதில் ஒரு 5-6 கிலோ வந்து குறைச்சிருக்கேன். இந்த வருஷம் ஒரு 5 கிலோ குறைச்சா காணும், அதுக்கு மேலே வேண்டாம். மற்றது வந்து 4 இன்ச்சு வந்து குறைக்கிறது, இடுப்பு சைஸ் வந்து 4 இன்ச்சு குறைக்கிறதா பிளான் பண்ணினான். அதில் வந்து 3 இன்ச்சு வரை 2 இன்ச்சு வரை குறைச்சிருந்தேன் நான். இப்போ பார்த்தா 3 இன்ச்சு வரை குறைச்சிருக்கேன். இன்னும் ஒரு கொஞ்சம் குறைச்சண்டா சரி, அதுவும் முடிஞ்சிடும். இன்றைக்கி என் கிரௌண்டுக்கு போனோண்டா ஒரு டார்கெட் ஒன்று வச்சுருக்கேன். ஒரு 50 ரவுண்டு வந்து ஓடி முடிக்கணும்னு சொல்லி. ஆனால் ஒரு ரவுண்டு ஓடுறதே சரியான கஷ்டமான விஷயமா இருக்குது. பார்ப்போம், அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறான்னு சொல்லி இந்த வருஷம் ஃபுல்லாகவே வந்து ஃபிட்னஸ் ஆகணுன்றதை வந்து ஒரு கோலாகவே செட் பண்ணி வச்சுருக்கேன். அது எவ்வளவு தூரம் சாத்தியப்படுதுன்னு சொல்லி பார்க்கலாம். டெய்லி நீங்களும் வந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸ் செஞ்சு கொண்டுருங்கோ. ஏன்னு சொன்னால் இப்போ இருக்கிற சூழல், எங்களோட சாப்பாட்டு உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் சரியான மோசமான லெவலில் தான் இருக்குது. அப்போ நாங்கள் சரியான முறையில் ஒர்க் அவுட் பண்ணாட்டிக்கு நிறைய பிரச்சனைகள் வாரத்துக்கு சந்தர்ப்பம் இருக்குது. இந்த பாருங்கள், வேர்த்து விறுவிறுக்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அதோடு வந்து நிறைய பேருக்கு வந்து இதயம் சம்பந்தமான நோய்கள் வருது. நிறைய பேருக்கு அதிகமாக வந்து உடல் பருமன் வந்து ஆகி கொண்டிருக்குது. அப்படி இருக்கிறதால திடீரென்று காட்டடைக்கு வந்து திடீரென்று காட்டடைக்கு போன்ற வருத்தங்கள் வாரத்துக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதால் எல்லாருமே வந்து ஒரு முதலே வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும். எங்களோட உடம்பை நாங்கள் தான் பாதுகாத்து கொள்ளணும். சரியான முறையில் நல்ல உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. நல்ல சாப்பாடு, அடுத்தது நல்ல தூக்கம். எனக்கு இந்த 3மே சரியான முறையில் இல்லாமல் இருந்து இப்போ தான் நானும் அதை ஃபாலோ பண்ணி கொண்டு வரேன். நல்ல தூக்கத்துக்கு இனி என்ன பழக்கணும், இரவில் நித்திர கொள்ளாமல் விடியல் நித்திர கொள்கிற பழக்கம் இன்றையிலேருந்து அதை மாற்றணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம், முயற்சி செய்வோம். நீங்களும் உங்களோட முயற்சிகளை செய்து முன்னுக்கு வாங்கோ. நீங்களும் அதுபோல் வந்து முயற்சி செய்யுங்கோ. இது வெறும் வார்த்தைக்காக இல்லை, உங்கள் எல்லாருலேயும் வந்து எனக்கு அக்கறை இருக்குது. உங்களோட உடல் சார்ந்து எந்த நோய்களும் வந்து உங்களுக்கு வராமல் நீங்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு நபராக இருக்கணும். அப்படி இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் சரியான உணவை வந்து சாப்பிடணும், சரியான முறையில் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், சரியான முறையில் வந்து நித்திரை கொள்ளணும். அது எல்லாத்தையும் வந்து கடைப்பிடிச்சாலே காணும். நான் முதல் வீடியோவில் வந்து நித்திரை கொள்கிற விஷயத்தை வந்து சொல்லவே இல்லை. அப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன். நித்திரை கொள்கிற வந்து ஒரு 7 தொடக்கம் 8 மணித்தியால மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. நானும் அதுக்குரிய முயற்சியை வந்து போடுறேன். அப்படி நித்திரை வந்து ஒழுங்காக இல்லாட்டி முகம் வந்து சரியான டல்லாயிரும். உங்களுக்கே தெரியும், எனக்குமாக இருக்குது. அதால் தான் சொல்கிறேன். சரியான தூக்கம், சரியான சாப்பாடு, சரியான நித்திரை 3ஐயும் வந்து கவனத்தில் எடுத்து சரியான முறையில் நடந்து கொள்ளுங்கோ. நன்றி. எங்களோட வீடியோக்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் ஏதாவது மாற்றங்கள் செய்யணும்னு சொன்னாலும் சொல்லுங்க. இல்லை பிடிக்கலன்னு சொன்னாலும் பரவாயில்ல சொல்லுங்க. மற்றது வந்து உங்களுக்கு ஏதாச்சும் விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னாலும் அது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள்
அதை முயற்சி செய்து எங்களோட சேனலில் அப்லோட் பண்ணுவோம். அதையும் நீங்கள் கமெண்டில் பதிவிடலாம். இதுவரைக்கும் எங்களை ஃபாலோ பண்ணி வச்சிருக்கிற அந்த அத்தனை ஜீவன்களுக்கும் நன்றி. தொடர்ந்தும் பயணிப்போம்.